ஹாய் கைஸ், வெல்கம் டு ஆர்கே கிரிக்கெட் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்னா ஸ்டெப் அவுட் சிக்ஸ். ஸோ ஸ்டெப் அவுட் சிக்ஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பார்க்கறது முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் ஸ்டெப் அவுட் சிக்ஸ் எப்படி அடிக்கிறது நான் சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி ஸ்டெப் அவுட் நம்ம எதுக்காக பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். 3 விஷயத்துக்காக நம்ம ஸ்டெப் அவுட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன விஷயம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம க்ளோஸ் பால்ஸ், அதாவது ஓபி பால்ஸ்லாம் நம்ம நல்லா அடிக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டா நம்ம க்ளோஸ் பால்ஸே போட மாட்டாங்க. ஸோ குட் லென்த் பாலும் ஷார்ட் பிச் பாலும் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி லென்த்தை நம்ம ஆடுறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி லென்த் பாலை நம்ம க்ளோஸ் பாலாக மாற்றிக்கிறதுக்கு ஜஸ்ட் ஸ்டெப் அவுட் பண்ணி ஒரு ஸ்டெப் வெளியில் போய் அதை க்ளோஸ் பாலாக கன்வெர்ட் பண்ணி நம்ம சிக்ஸஸ் அடிக்கலாம். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட்டு. ஸோ அதேமாரி க்ளோஸ் பால் நம்மளுக்கு போடலை, அந்த லென்த் நம்மளுக்கு செட் ஆகலை அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் ஜஸ்ட் ஸ்டெப் அவுட் பண்ணும்போது அந்த பாலை நீங்கள் வந்து ஆடலாம். ஸோ அதுக்காக தான் வந்து ஸ்டெப் அவுட் பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவதாக என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்பின்னர்ஸ் உங்களுக்கு ஸ்பின் போடும்போது அவங்களோட ஸ்பின்னை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஸ்டெப் அவுட் பண்ணலாம். ஸோ நீங்கள் இறங்கி அந்த பால் கிட்டே போய் நீங்கள் ஆடும்போது அது அவங்களோட ஸ்பின் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இங்கே நின்று ப்ளே பண்ணும்போது நீங்கள் அவங்க குட் லென்த் பாலில் பிச் பண்ணாங்கன்னா அந்த டேர்னை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி ஆடுறதுக்கு கஷ்டப்படுவீங்க. ஆனால் அவங்க பிச் பண்ணுற இடத்துக்கு ஜஸ்ட் ஸ்டெப் அவுட் பண்ணி நீங்கள் கிட்ட போயிட்டீங்கன்னா அந்த பாலை கண்ட்ரோல் பண்ணி ஸ்ட்ரைட்டாக லாஃப்டடாக சிக்ஸஸ் அடிக்க முடியும். ஸோ அதுக்காக ஸ்பின்னர்ஸோட ஸ்பின்னை கண்ட்ரோல் பண்ணதுக்காக நீங்கள் ஸ்டெப் அவுட் பண்ணணும். இது செகண்ட் திங். மூணாவது முக்கியமான விஷயம் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எதுக்காக ஸ்டெப் அவுட் பண்ணணும்னா, ஸோ ஒரு நல்ல லென்த்லேயே அவங்க பால் போட்டுகிட்டே இருக்காங்க, அந்த லென்த்தை நம்ம ஆடவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு பேட்ஸ்மேனாக நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் ஸ்டெப் அவுட் பண்ணுங்கள். ஸ்டெப் அவுட் பண்ணும்போது அவங்க வந்து அந்த லென்த்தை மாற்றுவாங்க. ஸோ உங்களுக்கு நல்ல லென்த்லேயே போட்டுட்டு இருக்காங்கன்னா அந்த லென்த்தை மாற்றுவாங்க. லூஸ் பால்ஸ் அதனால உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது ஒரு ட்ரிகர் மூவ்மெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ஸ்டெப் அவுட் பண்ணுற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு பவுலர்ஸுக்கு ஒரு ட்ரிகர் மூவ்மெண்ட் ஆகி அவங்க லூஸ் பால்ஸ் போட ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுக்காக நீங்கள் ஸ்டெப் அவுட் பண்ணுங்கள். இதுதான் மூணாவது விஷயம். இதுக்காக நீங்கள் ஸ்டெப் அவுட் பண்ணணும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஸோ நீங்கள் ஸ்டெப் அவுட் பண்ணும்போது உங்கள் பாடியிலேருந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி பவர் ஒன்று கிரியேட் ஆகும். ஸோ அந்த பவரை வந்து நீங்கள் பாலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது லாங் சிக்ஸஸ்லாம் போய் விடும். ஸோ அதுக்காக நீங்கள் ஸ்டெப் அவுட் பண்ணி ஆடலாம். ஓகே கைஸ், ஸ்டெப் அவுட் எதுக்காக பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ஸ்டெப் அவுட் பண்ணி எப்படி சிக்ஸ் அடிக்கணும் அப்படிங்கிறத சில ஸ்டெப்ஸ் மூலமாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே கைஸ், இப்போ ஸ்டெப் அவுட் சிக்ஸ் எப்படி பண்ணணுங்கிறத சில ஸ்டெப்ஸ் மூலமாக சொல்கிறேன். ஸோ க்ரீன் கலரில் தெரியுது இல்லையா அந்த பாட்டில், அதுதான் பால் பிச் ஆக போகிற இடம், குட் லென்த். ஸோ அந்த இடத்துக்கு நீங்கள் மூவ் ஆகி நீங்கள் சிக்ஸ் அடிக்கணும். அது அப்படிங்கிறத சொல்லித்தரேன். ஸோ ஸ்டாண்ட்ஸில் நின்றுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு உங்களோட ஃப்ரண்ட் ஃபுட்டை ஒரு ஸ்டெப் முன்னாடி வைங்க. ஓகேவா? வச்சுட்டு இப்படி வைக்கிறப்பயே உங்களோட பேட்டை லிஃப்ட் பண்ணிடணும். ஓகேவா? பண்ணிவிட்டு ரெண்டாவது உங்கள் பேக் ஃபுட்டை அதுக்கு நேராக கொண்டு வாங்க, ஃப்ரண்ட் ஃபுட்டுக்கு நேராக. திரும்பவும் ஃப்ரண்ட் ஃபுட்டை முன்னாடி கொண்டு வந்து பேட்டை டவுன் ஸ்விங் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்துக்கோங்க. ஃப்ரண்ட் ஃபுட், பேக் லிஃப்ட், பேக் ஃபுட், திரும்ப ஃப்ரண்ட் ஃபுட், டவுன் ஸ்விங். ஸோ இதுதான் வந்து இதை வந்து ஒரு ஃப்ளோவாக பண்ணால் இதுதான் ஸ்டெப் அவுட். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸ்டெப் அவுட் பண்ணி சிக்ஸ் அடிக்கிறது ஈஸி தான். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக வரும். ஸோ இதனால் நீங்கள் நிறைய சிக்ஸஸ் அடிக்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுமாரி கிரிக்கெட் பற்றின யூஸ்ஃபுல்லான டிப்ஸை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாரி கிரிக்கெட் டிப்ஸோட அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் ராஜ்கமல். இது நம்ம சேனல் ஆர்கே கிரிக்கெட் தமிழ். பாய். I'm about to go off like a weapon. Fuel to the top, got a filled up engine. In my thoughts obsession, I will not stop, no I'm never second guessing. I got a God complex.